ஜனநாயகன் மூவி வந்து லீக் அவுட் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. படத்தை வந்து ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க தியேட்டர்ல. ஏப்ரல் 24 இல்ல ஏப்ரல் 13 தெரியல சரிங்களா. படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. இந்த 24 வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருது. ஆல்ரெடி ஏப்ரல் 13 வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே வருது. இந்த 2 நாள்ல வந்து படக்குழு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண ஹைலி சான்ஸ் இருக்கு. ரிலீஸ் ஆன ஒரு 2-3 வாரத்துல வந்து அமேசான் பிரைம்ல திருப்பி அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. பிரைம்ல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி சரிங்களா. உங்களுக்கு மே மாசம் எண்டிங்குள்ள வந்து அமேசான் பிரைம்ல வந்து விட்டுருவாங்க. ஏப்ரல் எண்டிங்குள்ள படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற மாதிரி ஹைலி சான்ஸ் இருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு கேபிள் டிவில வந்து இந்த படத்தை வந்து போட்டு விட்டாங்க. அந்த கேபிள் ஓனரை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஊர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து படம் தியேட்டருக்கே வரல, திருட்டுத்தனமா தான் வந்து எல்லார் கைக்குமே வந்து படம் வந்திருக்கு. அதை வந்து கேபிள் டிவில போட்டது கண்டிப்பா வந்து சட்டப்படி குற்றம் தான். அதான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே இந்த கேபிள் டிவிலலாம் போட்டு விட்றாதீங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஜனநாயக படம் வந்து யாராவது வந்து சோசியல் மீடியால போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. படம் வந்து எப்படி இந்த 2-3 வாரத்துல வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்த மாசம் கடைசியில கண்டிப்பா வெயிட் பண்ணி தியேட்டர்ல போய் பாருங்க. படத்தை பார்த்தவங்க திருப்பியும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இப்ப நானும் படத்தை பார்த்துட்டேன். நிறைய பேர் அன்னைக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சு விட்டாங்க. அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு லிங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆன அன்னைக்கே வந்து நானும் படத்தை பார்த்துட்டேன். படம் ஓகே தான், ஒரு டைம் பாக்குற மாதிரி இருக்கும். ஒரே ஆக்ஷன் படம் தான். பகவத் கேசரியை கொஞ்சம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் நான் போய் தியேட்டர்ல போய் பார்ப்பேன் சரிங்களா. அதனால தியேட்டர்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா தியேட்டர்ல போய் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.